எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ஏசாயா 29:14. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். நம்ம ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு, அது அதிசயம். அந்த நாமத்தினாலே அவர் யாருக்கு அதிசயம் செய்கிறார் என்றால், தன்னோடு நடப்பவர்களுக்கு, தனக்காக காத்திருப்பவர்களுக்கு, தன்னை விசுவாசிப்பவர்களுக்கு, தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற நம் கர்த்தர், ஒன்றும் இல்லாததில் இருந்து உருவாக்குகிற நம் கர்த்தர் அற்பமானவைகளை கொண்டு அதிசயம் நடப்பிப்பதில் வல்லவராக இருக்கிறார். தாவீது ஒரே ஒரு கூழாங்கல்லை கொண்டு ராட்சதனான கோலியாத்தை வீழ்த்தினான். மோசே ஒரே ஒரு கோலை கொண்டு இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானானுக்குள்ளே நடத்தி வந்தான். ஒரு சிறுவனிடத்திலே இருந்த 5 அப்பம் 2 மீன்களால் 5000 பேருக்கு மேற்பட்டோர் போஷிக்கப்பட்டனர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மிடம் இருக்கும் அற்பமானவைகளை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, சூழ்நிலைகள் எப்படி இருப்பினும் அவர் மேல் உறுதியான விசுவாசமாய் இருப்பதே. ஆகாப் ராஜா இஸ்ரவேலை 22 வருடங்கள் ஆட்சி செய்தான். இவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து விக்கிரகமாகிய பாகாலை வணங்குவதில் பேரார்வம் காட்டினான். இக்காலத்தில் எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். எலியா என்பவன் நம்மை போல பாலுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று யாக்கோபு 5:17 சொல்கிறது. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அந்தபடி 3ஆம் வருஷத்தின் முடிவில் கர்த்தர் மழையை வருஷிப்பார் என்று ஆகாப் ராஜாவுக்கு எலியா செய்தி அனுப்பினான். ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். எலியா மழைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் மேகங்கள் தோன்றுகின்றனவா என்று சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். ஒவ்வொரு தடவையும் மழைக்கான அடையாளமே காணப்படவில்லை. எலியா இளைத்து போய் தன் ஜெபத்தை நிறுத்தி இருக்கலாம். ஆனால் நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருந்ததால் எலியா 7ஆம் முறையும் ஜெபித்து ஊழியக்காரனை அனுப்புகிறான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். ஆமேன். அந்த கையளவு மேகம் பெற்றுமழையை கொண்டு வந்தது. பிரியமானவர்களே, 6 தரம் ஜெபித்தும் பதில் இல்லை என்று எலியா சோர்ந்து போகவில்லை. பின்பும் ஜெபித்தான். தேவனுடைய வார்த்தையில் எலியா கொண்டிருந்த அந்த விசுவாசம், அந்த சிறிய மேகம் பெருமழையானது. அற்பமானதை கொண்டு அற்புதம் செய்கிற தேவன் நம் தேவன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த வார்த்தையை விசுவாசித்து இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அற்பமானவைகளை கொண்டு அற்புதம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் கையளவு மேகத்தை காண்பியுங்கப்பா. எங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும்படி செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.